எப்பன்னா யோசிச்சிருக்கீங்களா? இந்த நாட்டையும், நாட்டு மக்களையும் காக்கிற சோல்ஜர்ஸ் எவ்வளோ சம்பாரிக்கிறாங்கன்னு? வாங்க தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் பேக் கமாண்டோஸ். 27 செப்டம்பர் 2023 நான் ஃபர்ஸ்ட் சிஆர்பிஎஃப்ல ஜாயின் பண்றேன். என்னோட ஃபர்ஸ்ட் சேலரி 31 அக்டோபர் எனக்கு அப்டேட் ஆவுது. எனக்கு 31 அக்டோபர் எனக்கு வருது. அதுக்கு முன்னாடி ஒரு 20 டேஸ்க்கு முன்னாடி பே ஸ்லிப்லாம் குடுத்துருவாங்க. அந்த பே ஸ்லிப் தான் இப்ப நீங்க பார்க்குறீங்க. எனக்கு எவ்வளோ சேலரி ஃபர்ஸ்ட் மந்த் வந்திருக்குதுன்னு. எல்லாத்துலேருந்து வரும். ஃபோர்ஸ் நம்பர், நேம், டெசிக்னேஷன், பேங்க் அக்கவுண்ட் அதெல்லாம் விடுங்க. பிரச்சனை இல்ல. அதுக்கப்புறம் யூனிட் ஆஃபீஸ், ஜிபிஎஃப் நம்பர் வந்து என்னுடைய பென்ஷன். அதான் இப்ப எனக்கு என் சேலரிலேருந்து புடிக்கிற அமௌண்ட்ட வந்து என்பிஎஸ்ல போடுவாங்க. இப்ப கவர்மெண்ட் ஒரு 3500 அதுலேருந்து புடிக்கிறாங்களா, அவங்க ஒரு 3500 போடுவாங்க எனக்கு. ஸ்டார்ட்டிங்லேருந்து வரும். பேசிக் பே 21,700 ஓகே. கிரேட் பேனா அந்த 2000ன்னுவாங்க. அது வந்து நான் ப்ரமோஷன் ஆனா எனக்கு வரும். ஆனா அது கிரேட்ல ப்ரமோஷன்லலாம் வரல. பர்சனல் பே, எஃப்ஏ அதெல்லாம் எதுவும் வரல. ஸ்பெஷல் பே வந்து நான் ஸ்பெஷல் டியூட்டிக்கு போனா வரும். வாஷிங் அலவன்ஸ் அதெல்லாம் டியூட்டிக்கு போனா தான் எனக்கு வந்திருக்கும். இது வந்து நான் ட்ரெய்னிங்ல இருக்கும்போது இது வாங்குன சேலரி. அதனால தான் இது இப்படி காமிக்குது. ரேஷன் மணினா எனக்கு சாப்பாட்டு செலவு. ஆக்சுவலா அந்த ரேஷன் மணி வந்து போடுறதுக்கு போடாமலே இருக்கலாம். ஏன்னா இப்படி போட்டு அவங்க மறுபடியும் அத சேலரியிலே புடிச்சுப்பாங்க. இப்ப கவர்மெண்ட் வந்து எனக்கு ரேஷன் மணின்னு இத போடுவாங்க. ஆனா இந்த ட்ரெய்னிங் ஏரியா இல்ல டியூட்டி பார்க்குற ஏரியால வந்து இந்த சேலரி அப்படியே இந்த ரேஷன் மணிய மட்டும் அப்படியே கட் பண்ணிடுவாங்க. அது எனக்கு வராது. இந்த 3900 வருது பார்த்தீங்களா? அது எனக்கு கிரெடிட் ஆவாது அக்கவுண்ட்ல. ரிஸ்க் அலவன்ஸ் ஏன்னா ட்ரெய்னிங் ஏரியால எங்க ட்ரெய்னிங் ஏரியால வந்து ஒரு ரிஸ்க் அலவன்ஸ் எதுவும் வரல. ஹெச்ஆர்ஏ இப்ப தான் எழுதி குடுத்துருக்கிறேன். ட்ரெய்னிங் அப்ப எனக்கு வரல. ஏன்னா அப்பதான் எழுதி குடுத்துக்கிறோம் முதல்ல. எஸ்டிஏ, எஸ்எஸ்ஏ, எஸ்டிஏன்னா ஸ்பெஷல் டியூட்டி அலவன்ஸ். எதனா உங்க கம்பெனி இப்போ புதுசா எதனா புது ஏரியாவுக்கு போய் டியூட்டி பார்க்குறாங்கன்னா, கொஞ்சம் ரிஸ்க் ஏரியா அந்த அலவன்ஸ் வரும். எஸ்சிஏ, ஹெச்சிஏ அதெல்லாம் ஒண்ணு தான். அதெல்லாம் இல்ல. டியூஷன் ஃபீஸ் வந்து என் பசங்களுக்கு எனக்கு யாருனா பசங்க இருந்தாங்கன்னா, அப்போ வரும் டியூஷன் ஃபீ. இப்ப எனக்கு இன்னும் கல்யாணமே ஆவல. டியர்னஸ் அலவன்ஸ் இது வந்து நான் ஜாயின் பண்ணும்போது 46% என் பேசிக் பேலேருந்து. அதெல்லாம் 9,114 வந்தது. ட்ரெய்னிங் அலவன்ஸ் அது வரும் எனக்கு போக போக தான். மெடிக்கல் அலவன்ஸ் அது எதுவும் வரல. டெபுடேஷன் அலவன்ஸ் நான் எதுவும் டெபுடேஷனுக்கு வரல. ஆர்ஏஎஃப் நான் ஆர்ஏஎஃப்ல இல்ல. டிபிடி அது வரும். நீங்க அடுத்தடுத்து சேலரி ஸ்லிப் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கும் அது. அதர் அலவன்ஸ்லாம் எதுவும் இல்ல. இந்த கீழ இருக்கிறது வந்து அந்த அதர் அலவன்ஸ்ல 10,000 போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? அந்த 10,000 வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து எல்லா ஆர்ம்டு ஃபோர்ஸ்ல இருக்கிறவங்களுக்கும் தருவாங்க. ட்ரெஸ் அலவன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. உங்க ட்ரெஸ், ஷூ எல்லாம் அந்த பேரட் கேப்லேருந்து எல்லாமே அந்த அந்த 10,000க்குள்ள வந்துரும் அது. ஹேர் கட் அலவன்ஸ் 45, சோப் அலவன்ஸ் அது ஒரு 45. மிச்சம் ரம் அலவன்ஸ்லாம் எனக்கு டியூட்டி நான் பெட்டாலியன் போய் ரிப்போர்ட் பண்ணா தான் அது வரும். எக்ஸ்ட்ரா ஒர்க் அலவன்ஸ் அதெல்லாம் இல்ல. ஐலேண்ட் அலவன்ஸ்னா இப்ப எங்க சிஆர்பிஎஃப்பே இப்ப அந்தமான், லக்ஷதீப்லலாம் ஒர்க் பண்றாங்கன்னா, அவங்களுக்கு வரும் அந்த ஐலேண்ட் அலவன்ஸ். இது வந்து அரியர் மணி. மணி வந்துன்றது அரியர் மணி. எதனா போன மாசத்து போடாம இந்த மணி காசு வச்சிருந்தாங்கன்னா, அது வந்து இதில போட்டுருவாங்க. எஸ்டிஏ அதான் ஸ்பெஷல் டியூட்டி அலவன்ஸ் அரியரு. அதர்ஸ் அரியரு. அப்புறம் இப்போ இதெல்லாம் சேலரி முடிஞ்சுச்சு. இப்ப டிடக்ஷன் பார்ப்போம். இன்கம் டாக்ஸ் சர்ஜஸ் அதாவது புரியல. ஜிபிஎஃப் சப்ஸ்கிரிப்ஷன் தான். அதான் கவர்மெண்ட் எங்க சேலரிலேருந்து பிடிக்கிறது வந்து 3081. அது பிடிக்க போக அவங்க ஒரு 3000 போட்டு எங்களுக்கு என்பிஎஸ்ல போடுவாங்க. அது எனக்கு இன்னும் ஆக்டிவேட் ஆகல என்பிஎஸ். ஆக்டிவேட் ஆனா அது வரும். அதுக்கப்புறமா வேற என்ன பிடிக்கிறானுங்க அட்வான்ஸ் சிஜிஹெச்எஸ், சிஜிஎஸ் இதெல்லாம் வெறும் சும்மா மிஸ்லேனியஸ், ஹவுஸ் ரெண்ட்டு, ப்ரொஃபஷனல் டேக்ஸ் இதெல்லாம் வந்து என் சேலரி வந்து 7 lakhs மேலே போனோம்னா அதுலேருந்துலாம் பிடிப்பாங்க. இப்போ எனக்கு வர்றது ஆனுவல் பார்த்தீங்கன்னா 4,05,000 அதான் ட்ரைனிங் சமயத்தில். அதனால இதெல்லாம் எதுவும் பிடிக்கல. ப்ரீமியம் இன்க்ளூட் அதெல்லாம் எதுவும் இல்லை. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா என்னோட கிராஸ் பே பார்த்தீங்கன்னா மொத்த சேலரி பார்த்தீங்கன்னா 44,869. கவர்மெண்ட் டிடக்ஷன் ஒரு 3,111 இருக்கு. அது போக இது இல்லாமல் ஆர்பிஎஸ் சொல்லிட்டு ஒரு 500 பிடிக்கிறாங்க.
சிடபிள்யூஎஃப்னா அந்த வெல்ஃபேர் ஃபண்டு அது ஒரு 100, இன்னொரு வெல்ஃபேர் ஃபண்ட் ஒரு 50, டோட்டல் ரூ. 650 அந்த கவர்மெண்ட் டிடக்ஷன் எல்லாமே இது பிடிப்பாங்க. ரூ. 650 நெட்டாக என் கைக்கு வர காசுன்னு பார்த்தீங்கன்னா 41,108 வரும். இதுதான் என் முதல் மாத சம்பளம். அக்டோபரில் நான் வாங்கின ஃபஸ்ட்டு சம்பளமே. எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமா? சரி, இப்போ அப்படியே வந்து அந்த இயருக்கே மொத்தம் எவ்வளோ வாங்கினேன்னு பார்க்குறேன். இந்த இயர் மொத்தம் எவ்வளோ வாங்கினேன்னு பார்க்குறேன். மார்ச்சில் 43 வாங்கினேன், ஏப்ரலில் 39, மேல 39, ஜூன் 39, ஜூலையில் 53. அதான் ஜூலையில் வந்து எக்ஸ்ட்ரா அந்த ஒரு வருஷத்துக்கு ஜூலை மந்தில் மட்டும் அந்த 10,000 எக்ஸ்ட்ரா போடுவாங்க. இந்த ட்ரெஸ் அலோன்ஸ் சொல்லிட்டு சொன்னல, அந்த ட்ரெஸ் அலோன்ஸ் வந்து ஜூலை மந்த் மட்டும் எவ்ரி இயர் வந்து 10,000 கிரெடிட் ஆகிடும். இப்போ அது வேறு ஏற்றிட்டாங்க 12,500. இப்போ நாங்கள் இந்த வருஷம் நான் ஜாயின் பண்ணும்போது 46% டிஏ, அதுக்கப்புறமா 50 மாற்றினாங்க. இந்த 50 மாற்றும் போது தான் இந்த டிஏல 10,815 காமிக்குது. அதுக்கப்புறமா ஜூலைக்கு அப்புறம் 53%, 50% அப்போ தான் மாற்றுறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து 48%. இப்போ அப்புறம் நவம்பரில் பார்த்தீங்கன்னா 53% மாற்றிட்டாங்க. இப்போ ஜான்வரியில் வந்து 56% மாற்றுவாங்க 2025 ஜான்வரியில். அதான் அப்படியே சேலரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகினே இருக்குது. 39, 39, 53, 40, 40, 40, 41, 38. இது வந்து கிராஸ் சேலரி. நெட்டாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ எனக்கு பே பண்ணுறாங்கன்னா 39, 35, 35, 49, 36, 36, 36, 37, 34. இதெல்லாமே நான் ட்ரைனிங்லேருந்து வாங்கின சேலரி தான். இப்போ தான் நான் பெட்டலியனுக்கு புதுசாக ரிப்போர்ட் பண்ணிக்கிறேன். இன்னும் அந்த சேலரி ஸ்லிப் எனக்கு வரல. அந்த பெட்டலியனுக்கு புதுசாக ரிப்போர்ட் பண்ணதில் வந்து எனக்கு ரிஸ்க் அலவன்ஸ் வரும், ஹெச்ஆர்ஏ வரும். இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா எனக்கு நெட் பே இல்லை, அதான் நெட் பே எனக்கு 40 வரும். கிராஸ் பார்த்தீங்கன்னா அது கிராஸ் ஆகும், 50 கிராஸ் ஆகும். சரி, ஓகே. இப்போ என் சேலரிலாம் பார்த்துட்டு எல்லாருமே எல்லா ஆர்ம்டு ஃபோர்ஸில் இருக்கிறவங்க இதே சேலரி தான் வாங்குவோன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லை. ஒரு இடத்துல ஒவ்வொருத்தரும் வாங்குவாங்க. இப்போ நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ணுறீங்களா, உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்னு ஒரு ஐடியா வேணும்னா